ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீச் சைடில் செய்யக்கூடிய மசாலா வேர்க்கடலை சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சுண்டல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வேர்க்கடலை இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற வேர்க்கடலையே 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை மாங்காயை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன், நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும், அந்த சாட் மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம், வேர்க்கடலையில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 எலுமிச்சை பழம் அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்து சேர்த்துக்கலாம். பீச் சைடில் சாப்பிட்ற அதே சுண்டல் டேஸ்ட்டில் இதுவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு பொரி சேர்க்க போகிறோம். இந்த பொரியை கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துடாதீங்க. கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நமுத்த மாதிரி ஆகிடும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீச் சைட் மசாலா சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.